ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் டாடா. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம படத்தோட ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஹீரோ அழுததே இல்லையா. ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி தான். அப்படிப்பட்ட அவங்க பாட்டி இறந்தப்போ கூட ஹீரோ அழுததில்லை. இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கன்சீவாக இருக்காங்க. இன்னும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் கூட ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னும் காலேஜ் கூட படித்து முடிக்கலை. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த கருவை கலைச்சிடலான்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இந்த கருவை நான் கலைக்கிறதா இல்லை, பெற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. ஹீரோவை எப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இனிமேல் நான் எங்கள் வீட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்லவும் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் ஹீரோட ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் தான் அந்த ஃப்ரெண்டு, நான் அவரை ஃப்ரெண்டுன்னே சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னோட வீடு ஒன்று சும்மா தான் இருக்குது, அந்த வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கீயை கூட கொடுக்குறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு அங்கே தான் போய் தங்கியிருக்காங்க. ஸோ நைட்டு சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காலைல ஏந்திரிச்சோன்னே வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வரலன்னா பேரண்ட்ஸ் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்படி தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டேஷனில் ஹீரோயினோட பேரண்ட்ஸும் இருக்காங்க, ஹீரோவோட பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா அப்பா என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, என் பொண்ணு செவனேன் தான் இருந்தா, இவன் தான் கடத்திட்டு போயிட்டாங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஹீரோயினோ ஸ்டேஷன் ஆஃபீஸர்கிட்ட, அதாவது போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாங்க, சார் நான் வந்து கன்சீவாக இருக்கேன், அதுக்கு காரணம் ஹீரோ தான் சொல்லவும், என்னையா உங்கள் பொண்ணை கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன், இப்போ என்ன உங்கள் பொண்ணு இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் மேஜர் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ஸோ இப்படி பண்ண பொண்ணை யாராவது ஏற்றுக்குவாங்களா? ஸோ என்னோட அம்மா அப்பாவும் ஹீரோயின் அங்கேயே கை கழுவிட்டு கிளம்பிடுறாங்க. சரி, ஹீரோ வீட்லையாவது ஹீரோவை ஹீரோயினை ஏற்றுக்குவாங்கன்னு பார்த்தா அவங்க அப்பாவும் என்னடா இன்னும் படித்து வேலைக்கு கூட போல, உன்னை நம்பி இவன் வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு, அது குழந்தையோட சொல்லிட்டு நீ எப்படியோ உருப்பிடாம தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரண்ட்ஸுமே ஹீரோவை திட்டிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஃப்ரெண்டு கொடுத்தாருலையா ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. இப்போ 2 பேருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க, காலேஜுக்கும் போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு நாளைக்கு செலவுக்கு காசு வேணும்னா கூட காசு இல்லை. அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, காலேஜ் போயிட்டு நைட் டியூட்டி ஒர்க் பார்க்குறாரு. ஸோ ரெஸ்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் ஃப்ரெண்டு வீட்டில் வாடகையே கொடுக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம வேறு ஏதாவது சின்ன வீடாக பார்த்துட்டு வேறு வாடகைக்கு போகலாமான்னு கேட்குறப்ப ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு. நான் நைட் டியூட்டி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு உன்னோட மெடிக்கல் செலவையும் பார்த்துட்டு காலேஜ் ஃபீஸ் உனக்கும் கட்டிட்டு எனக்கும் கட்டிட்டு சாப்பாடு செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா, இதில் நீ வேறு வீடு வாடகைக்கு வேற பார்க்கணுங்கிறியே, நான் இந்த 6000 காசை வச்சுட்டு நான் எவ்வளோ தான் பார்க்குறதுன்னு சொல்லி ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாரு. அட்ஜஸ்ட் பண்ணி இருன்னு சொல்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் காலைல காலேஜ் போயிட்டு வந்துடுவாங்க. நைட்டு ஹீரோ வீட்டில் இருக்க மாட்டார், நைட் டியூட்டிக்கு வேலைக்கு போயிடுவார். இப்படி இருக்கப்போ ஹீரோயின் மட்டும் தனியாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டு வீடு கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு எக்கச்சக்கமாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த வீட்டோட ஸ்பேர் கீலாம் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்க நிலையில் இந்த வீட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து குடும்பமாக தங்கியிருக்காங்கன்னு தெரியாத வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு அந்த வீட்டில் நைட்டு பார்ட்டி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, சரியாக தெரிஞ்சிருக்காது. என்னடா வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன். சரி, ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா ஹீரோ ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டாரு. நைட் டியூட்டி ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ காலைல வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அலங்கோலமாக இருக்குது. ஸோ ஹீரோயின் சொன்னது கரெக்டு தான், நம்ம வீடை மாற்றிடலான்னு நினச்சிட்டு மறுபடியும் 2 பேர் ஒரு 1500 பட்ஜெட்டில் ஒரு சின்ன வீடாக பார்த்து வாடகைக்கு மாறுறாங்க. அங்கே போய் எல்லாம் செட் ஆயிடுது. ஹீரோயினை மெடிக்கல் செக்கப்புக்காக ஹீரோ அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே ஹீரோயினை செக் பண்ண டாக்டரும் பிபி ரொம்பவே ஹையாக இருக்குது, நீங்களும் ஹெல்த்தியாகவே இல்லை, என்னன்னு உடம்ப பார்த்துக்கங்கன்னு சொல்லி டாக்டரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்க ஹீரோவுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுங்க. காலைல காலேஜ் போயிட்டு காலேஜ் வேலையும், அதாவது படிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு வேலைக்கும் போகணுங்கிறது அவருக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. இதில் ஹீரோயினோட ஹாஸ்பிட்டல் செலவையும் பார்க்கணும், அவங்களோட ஹெல்த்தையும் கவனிக்கணும். இதனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ ட்ரிங்க் பண்ண ஆரம்பித்தோடனே ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. இனிமேல் நீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு குழந்தை மேலே சத்தியமும் வாங்கிக்கிறாங்க. ஹீரோ கொஞ்ச நாள் குடிக்காம தான் இருக்காரு. இவங்களுக்குள்ள பயங்கரமாக சண்டை டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவரே மறந்து குடிச்சிட்டு வந்துடுறாரு. ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க. குழந்தை மேலே சத்தியம் பண்ண இப்போ குடிச்சிட்டு வந்திருக்கு, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் இவங்களோட வாக்குவாதம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது.
ஹீரோ கோவத்துல என்ன சொல்றாரு, அதுக்கு தான் நான் அந்த குழந்தைய அப்பயே கலைச்சு தொலைன்னு சொன்னேன். இப்ப பாரு ஏகப்பட்ட டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர்லாம் தாங்குறது நான் தானே இங்க ஒர்க் ப்ரெஷர்லாம் தாங்குறேன். நான் தானே கஷ்டப்படுறேன். உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து திட்டிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் சோகமா அப்படியே உட்காந்துடுறாங்க. பயங்கர டென்ஷன் ஹீரோயினுக்கு. மட்டும் இல்லாம ஹீரோயின் இப்ப 9th மந்த்ல கன்சீவா இருக்காங்க. பயங்கர டென்ஷன் வேற. ஒரு மாரி பாடி வேற வீக்கா இருக்கு. அதுல வாட்டர் வேற பிரேக் ஆயிருது. அவங்களுக்கு டெலிவரி பெயினும் வந்துடுது. வீட்ல யாரும் இல்ல. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணலாமேன்னு பார்த்தா, ஃபோனும் அடிக்கிறாங்க. ஹீரோ இப்பதான் சண்டை போட்டதுனால கோவத்துல ஃபோன அட்டெண்ட் பண்ண மாட்றாரு. ஹீரோயின் திரும்ப திரும்ப அடிக்கவும் ஹீரோ ஃபோன ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிடுறாரு. ஹீரோயின் டெலிவரி பெயின்ல கொஞ்சம் அன்கான்ஷியஸாவே ஆயிடுறாங்க. இதுக்கிடையில பக்கத்து வீட்ல இருக்கவங்க சும்மா எதார்த்தமா ஹீரோயின பார்த்து பேசலான்னு வந்தவங்க, ஹீரோயினோட நிலைமைய பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஹீரோயினோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் அவங்க அம்மா, அப்பா யாருமே இல்ல. வெறும் டெலிவரி வார்டுல குழந்தை மட்டும் தான் இருக்கு. ஹீரோவும் எப்படி குழந்தைய விட்டுட்டு அவ போனான்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்ளோ மன கஷ்டம். என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும், அதுக்குன்னு என் குழந்தைய இப்படியே அனாதை மாரி விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர டென்ஷன். இனிமே அவள பார்க்கவே கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு. இருந்தாலும் குழந்தைக்கு அம்மா தேவையேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட குழந்தைய தூக்கிட்டு ஹீரோயினோட வீட்ல போய் பார்க்குறாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோயினோட ஃபேமிலி இந்த வீட்ட காலி பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. குழந்தையோட அவங்க அம்மா, அப்பா வீட்ல போய் நிக்கிறாரு. ஆனா அவங்க அம்மா, அப்பாவோ ஹீரோவை ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. செவனேன்னு குழந்தைய அனாத ஆசிரமத்துல விட்டுடலான்னு சொல்லிட்டு அனாத ஆசிரமம் இல்ல வரைக்கும் போய் இந்த குழந்தைய நான் குப்பை தொட்டிலேருந்து தான் எடுத்தேன்னு சொல்லி குடுத்துட்டும் வந்துடுறாரு. ஆனா வர வழியில என்னன்னு தெரியல. ஹீரோக்கு ஒரு மாதிரி மன உறுத்தலாவே இருக்கு. இது வரைக்கும் ஹீரோ அவங்க புடிச்ச பாட்டி இறந்தப்ப கூட அழுவலன்னு சொன்னவரு, குழந்தைய விட்டுட்டு வந்தோன்னா அவரோட கண்கள்ல அவ்வளோ நீர் வழியுது. ஸோ இப்பதான் தெரியுது எல்லாரையும் விட அவரோட குழந்தை மேல தான் அவருக்கு பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஆட்டோவை திருப்பிக்கிட்டு, இல்லைங்க இது என் குழந்தை தான் எப்படியாவது என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கெஞ்சி கதறி அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா, அவரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து தான் குழந்தைய வளர்க்குறாங்க. ஹீரோ இன்னும் ஃபைனல் இயர் தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. குழந்தைய அழைச்சிக்கிட்டே காலேஜுக்கும் போவாரு. எப்படியோ காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு இப்போ வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட குழந்தை இப்ப ஸ்கூல் போகவும் ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ இப்ப பார்க்குற வேலையில அவருக்கு அதிகமா அவ்வளோ இன்கம்லாம் வரல. வேற ஏதாவது பெட்டர் வேலை இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவரும் சைட்ல வேற வேலை தேடிட்டு தான் இருக்காரு. இப்படி நம்ம ஹீரோ ஒரு நாள் யதார்த்தமா ஷாப்பிங் போறப்ப ஹீரோவோட ரிலேட்டிவான ஒரு ஹீரோவோட அக்கான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஹீரோ யதார்த்தமா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோ அவரோட கஷ்டத்தையெல்லாம் அவங்க அக்கா கிட்ட, அதாவது ரிலேட்டிவ் அக்கா கிட்ட ஷேர் பண்றப்ப அவங்க நான் வேலை பார்க்குற கம்பெனில ஒரு வேக்கன்சி இருக்கு, நீ நாளைக்கு இன்டர்வியூவான்னு சொல்லவும் ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ்கான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த இன்டர்வியூக்கு போறாரு. ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தனால அதிக இன்கம்ல அவருக்கு வேலை கிடைக்குது. நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஜாயின் லெட்டர்லாம் ஹீரோக்கு கொடுத்துட்றாங்க. ஹீரோவும் அடுத்த நாள் அங்கே போறாரு. ஆனால் இப்போ அந்த வேலை உனக்கு இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணாங்க இல்லையா ஹீரோட ரிலேட்டிவ் அக்கா, அவங்களுக்கு பொறாம நம்ம வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண பையன் நம்மளை விட அதிக சம்பளத்துக்கு நம்ம வேலை பார்க்குற கம்பெனிலே வேலைக்கு சேர்றானேன்னு சொல்லிட்டு பொறாமல ஹீரோக்கு பதிலாக வேற ஆளை ரெக்கமெண்ட் பண்ணி வேலைக்கும் சேர்த்து விட்டுடுறாங்க. ஸோ ஹீரோக்கு என்னடா இப்படி சொந்தக்காரங்களையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து திட்டிட்டு சோகத்தோட பையனை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வராரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோவோட பையனுக்கு காலில் பலமாக அடிபட்டிருக்கு. என்னாச்சுடான்னு கேட்டால் என்னை ஒரு பையன் அடிச்சிட்டான் டாடின்னு சொல்கிறாரு. யாரா அந்த பையன் வந்து காட்டுன்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த குட்டி பையனை ஒரு பையனை காட்டுறான். அந்த பையனோட அப்பா பக்கத்துலேயே நிற்கிறாரு. ஸோ ஹீரோவுமே சண்டைக்கு போகிறாரு. எதுக்குங்க உங்கள் பையன் என் பையனை அடிக்கிறான்னு சொல்லிட்டு இதில் அவர் என்ன டென்ஷன் ஆகி ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. எப்படி இவன் இந்த மாதிரி பேசலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோவோட அவர் குழந்தையும் இருக்கிறத பார்த்து அவர் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அவர் கேஸ் கொடுக்காம வாபஸ் வாங்கிக்கிறாரு. உனக்கு என்ன தப்பா பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட பேசுப்பான்னு சொல்லவும் ஹீரோ அவர்கிட்ட நடந்த அவரோட வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இப்போ உனக்கு இருக்கிற பிரச்சனை வேலை தானே, நான் ஒரு நல்ல கம்பெனிக்கு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அங்கே நீ இன்டர்வியூ போ, உனக்கு நல்லாவே இன்கம் கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஹீரோவுமே சரி சார்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. ஹீரோக்கு அந்த கம்பெனியில் வேலையுமே கிடச்சிருது. ஹெச்ஆராக வேலை கிடச்சிருக்கு. ஹீரோக்குன்னு ஒரு டீமும் இருக்குது. இதில் எதிர்பாராத விஷயம் என்னன்னா 5 வருஷம் கழித்து ஹீரோயினை இந்த ஆஃபீஸில் ஹீரோ பார்க்குறாரு. ஹீரோயின் இதே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. ஹீரோயினை பார்த்தா நல்லா 4 கேள்வி கேட்டு திட்டணும்னு நினச்சிட்டு இருந்தவர் ஹீரோயினை பார்த்த உடனே ஆஃப் ஆயிடுறாரு. அவங்கள நேராக ஃபேஸ் கொடுத்து கூட பார்க்க முடியல. ஹீரோக்கு இங்கே வேலை பார்க்கவே பிடிக்கல. வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணவட்டே போய் சார் இந்த மாதிரி என் ஒய்ஃபும் இங்கே தான் வந்து வேலை பார்க்குறா, என்னால் அவளை ஃபேஸ் பண்ணக்கூட முடியல, நான் அந்த வேலையை விட்டு நிற்கலான்னு இருக்கப்ப
அதெல்லாம் இல்லைப்பா, நீ ஒரு மாதமாவது வேலை பார்த்து பாரு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்கிறாரு. ஹீரோவுமே வேறு வழி இல்லாமல் அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. ஹீரோக்குன்னு அந்த ஆஃபீஸில் ஒரு டீம் இருக்கும். அந்த டீமில் நிறைய பேர் இருப்பாங்க. இவர் கொஞ்சம் அந்த டீமில் கொஞ்சம் மேலான ஆள். இவர் வந்து ஹீரோ கிட்ட இந்த ஆஃபீஸில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு யாரெல்லாம் இங்கே ரூட்டு விட்றாங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஆஃபீஸோட மேனேஜர் ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப நாளாக மேடத்துக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாரு. ஹீரோ இதையுமே கேட்டு வச்சுக்கிறாரு. ஆனால் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் அடிக்கடி பார்த்துக்கிறாங்க. ஆனால் பேசிக்க மாட்டுறாங்க. கோவத்தோடயே தான் 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. இப்படி இருக்கப்போ ஹீரோக்குன்னு ஒரு டீம் இருக்குன்னு சொன்னா இல்லையா அந்த ஆஃபீஸில், அந்த டீமில் ஒரு பொண்ணு இருப்பாள். அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை. ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவேன் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைப்பார். இதனால் அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேலே லைட்டாக லவ் வந்துடும். சரி, ஹீரோவை டின்னருக்கு கூப்பிட்டு ப்ரொப்போஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோவை டின்னருக்கு அழைச்சிட்டு போகிறப்ப தான் அந்த பொண்ணுக்கு ஒரு ட்விஸ்ட்டு தெரிய வரும். அதாவது 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ஹீரோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போயிருப்பார். பில் வந்திருக்குமா, யதார்த்தமாக ஹீரோட பர்ஸு திறந்து பார்ப்போமேன்னு பார்த்தா அங்கே ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு மூலியமாக ஹீரோவும் ஹீரோயினும் ஏற்கனவே ஒன்றா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிறா. அந்த பொண்ணு அந்த டீமில் இருக்க மற்ற எல்லார்ட்டையுமே சொல்லி இவங்க 2 பேரையாவது எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு பிளான் போடுறாங்க. அப்போ அந்த டீமில் இருக்க ஒருத்தர் என்ன பிளான் கொடுக்குறாருன்னா, 2 பேரையும் ஒரு பார்ட்டின்னு இன்வைட் பண்ணி ஒரு ரூம்குள்ளே போட்டு கதவை அடைச்சிடுவோம், அதுக்கப்புறம் பேசி 2 பேரும் சால்வ் ஆகி சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி அவர் ஐடியா கொடுக்குறாரு. சரி, இதே எக்ஸிக்யூட் பண்ணலாமேன்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே இன்னும் சண்டை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்குள்ளே இன்னும் சண்டை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. இப்படி யதார்த்தமாக ஹீரோயின் ஒரு நாள் ஆஃபீஸில் இருக்கப்போ அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற மேனேஜர் ஒருத்தர் ரொம்ப நாளாக ஹீரோயினுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. அவர் ஹீரோயின் முன்னாடியே ஹீரோயின் கிட்ட ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசுகிறனால ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் தனியாக பாத்ரூம் போகிறப்ப வச்சு அடின்னு அடித்து விட்டுறாரு. ஸோ இதை பார்த்து ஹீரோயினுக்கு கொஞ்சமாக மறுபடியும் ஹீரோ மேலே காதல் மலருது. 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு கோவம் 2 பேருக்குள்ளேயும். ஹீரோ 1 மந்த் தான் இந்த ஆஃபீஸில் வேலை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணவர் சொன்னார் இல்லையா, அந்த 1 மந்த் முடிய போகுது. அதனால் ஹீரோவோட டீம்மேட்ஸ்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சாருக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. சார் வரும்போது உங்கள் பையனையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நாள் ஒன்றா வாழ்ந்தாங்க இல்லையா, அப்போ குழந்தை பிறந்தா பையன் பிறந்தா ஆதித்யான்னு பேர் வைக்கலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பேரை தான் ஹீரோ அவரோட பையனுக்கு வச்சுருப்பாரு. ஸோ இப்போ அந்த ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குது. ஹீரோ அவரோட பையனோட ஆஃபீஸ்க்கு வராரு. குழந்தைங்கன்னா எப்போதும் ஒரே இடத்துல இருக்காது இல்லையா, துருதுருன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படி அந்த குழந்தை துருதுருன்னு அலையிறப்ப ஹீரோனோட கண்ணில் பட்டுடுறான். ஸோ ஹீரோயினும் உன் பேர் என்னன்னு கேட்குறப்ப ஆதித்யான்னு சொல்கிறான். உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்குறப்ப ஹீரோ பேரை சொன்னோன்னு தான் ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று தோணுது. அவங்க அம்மா அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவோ எதுக்கு இந்த ட்ராமா சீன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினோ என்னை மன்னிச்சிடுறா, நான் குழந்தைய விட்டுட்டு போகல அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உன்ட்ட இதே கேள்வி தான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு இந்த குழந்தைய கலைக்கணும்னு சொன்னேன், ஆனால் நீ தான் எனக்கு இந்த குழந்தை வேணும்னா அப்புறம் எதுக்குடி என் குழந்தைய ஹாஸ்பிட்டலில் அப்படியே அனாதை மாதிரி விட்டுட்டு போனேன்னு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினா, நான் விட்டுட்டு போலடா, எங்கள் அப்பா வந்து குழந்தை பிறக்கும் போதே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க, குழந்தை இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி நான் கோவத்தோடு உன்ட்டு சொல்லாமல் கூட போயிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஹீரோ ஹீரோயின் குழந்தைன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன தான் கதை சொன்னாலும் படம் பார்த்த ஃபீலிங் வராது. இந்த கதையை கேட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவையாவது பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான படம், ஒரு ஃபீல் குட் மூவி. டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனலோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சேனலில் போடுற மூவிஸ் அந்த சேனலில் போட மாட்டேன், அந்த சேனலில் போடுற மூவிஸ் இந்த சேனலில் போட மாட்டேன். ஸோ நீங்கள் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லா படத்தோட எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.